நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகர ராசி தான். மகர ராசிக்கான மார்ச் மாதத்திற்கான முழு பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஸ்லோ growth மாதம். ஆனா எண்ட்ல வந்து ரிசல்ட் சூப்பரா இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களோட ராசிக்கான முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மகர ராசியோட அதிபதி வந்து சனி. நீங்க வந்து நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர். அதாவது ரொம்பவுமே கஷ்டமான வேலைகளை செய்வீங்க. சைலண்ட் அச்சீவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். குடும்பத்திலயா இருக்கட்டும், வேலையிலயா இருக்கட்டும், நீங்களே வந்து அதுக்கான பொறுப்புகளை வந்து நீங்களே எடுத்துப்பீங்க. உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டா தான் வந்து கொஞ்சம் சக்சஸ் எல்லாம் வந்து அமையும். இந்த மாதம் உங்களோட டிசிப்ளின் தான் உங்களோட சக்சஸ் கீ அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் வாரம் கொஞ்சம் வந்து மன அழுத்தம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போது. வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் நீங்க தான் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். 2ஆம் மற்றும் 3ஆம் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் கொஞ்சம் ஸ்லோவா வரும். ஆனா வந்து பண விஷயத்துல ஒரு கிளாரிட்டி வந்துடும். பெண்டிங்ல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து இப்ப நீங்க செட்டில் பண்ணி முடிச்சிருவீங்க. கடைசி வாரம் அப்படிங்கும்போது முக்கியமான மீட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் லாங் டேர்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க. வேலை அதுக்கப்புறம் வந்து கெரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் கஷ்டமான வேலை செய்வீங்க இல்லையா, அதுக்கான அப்ரிசியேஷன் வந்து இப்ப கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் வந்து ஸ்லோவா தான் கிடைக்கும். ஆனா வந்து பாசிபிளுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலேவா தான் வரும். ஆனா சக்சஸ் தான். பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு பாஸ் வந்து உங்க மேல இருக்க ட்ரஸ்ட் வந்து அதிகரிக்க போகுது. டீம் வந்து நீங்க லீட் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடைக்க போகுது. ஆனா உங்க ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்ல கொஞ்சம் பாலிடிக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ரிலேட்டடா இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு growth-ஆன மாசம் தான். ஆனா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராஃபிட்டா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மா வந்து அந்த கான்ட்ராக்டர்லாம் வந்து சான்சஸ் இருக்கு. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஓரளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வரப்போகுது. லோனை வந்து நீங்கள் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அடையும். அதுவும் இல்லாமல் லோனே அடைச்சு சேவிங்ஸையும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மின் மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேண்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் வந்து ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதம். லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவான ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரான பார்ட்னரை வந்து இந்த மாதம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேரேஜ் ஆனவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். ஆனால் வந்து ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதம். கொஞ்சம் வந்து உங்களோட துணைவியாருடன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி அதுக்கப்புறம் சோஷியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீங்க தான் வந்து மூத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. நீ தான் தம்பி பார்த்துக்கணும், நீ தான் தங்கச்சி பார்த்துக்கணும், நீ தான் அக்கா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க தலையில கொஞ்சம் பொறுப்புகளை வந்து கொடுப்பாங்க. உங்களோட அப்பா அம்மாவோட ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஹோம்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் வரலாம், அது ரிப்பேர் வரலாம், அது மட்டும் கொஞ்சம் வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா உங்களோட ஃபேமிலி உங்க கூட ஃபுல் சப்போர்ட்ல உங்க கூடயே இருப்பாங்க. கொஞ்சம் கால் வலி அப்புறம் ஜாயிண்ட் பெயின் அப்புறம் அந்த பேக் பெயின் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டைம்ல. அப்படி இல்லைன்னா வாக்கிங் போறது நல்லது. இந்த மாசம் உங்களுக்கு என்னது லக்கி கிழமை அப்படின்னா சனிக்கிழமை தான். டார்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கலர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ. லக்கி நம்பர் வந்து 8. முக்கியமான நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா 8, 17, 26. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா சனிக்கிழமைகள்ல வந்து சனி வழிபாடு வந்து செய்யறது ரொம்பவுமே நல்லது. ஆஞ்சநேயரை வந்து முடிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 27 முறை வந்து நீங்க சொல்லலாம். எள்ளு தானம் கூட நீங்க செய்யலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கிடைக்கும். மகர ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஸ்லோ growth இருந்தாலும் ஸ்டேபிளா வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும். பொறுமை தான் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த மாசம். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வழியே வந்து மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களோட நட்சத்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.